இந்தியாவிலேருந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணுன்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாக்கா இருக்கட்டும், கனடாக்கா இருக்கட்டும், நியூசிலாண்ட் இல்லைனா வந்து யூகே, இந்த 4 கண்ட்ரிக்கு போகணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களோட அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை யூஸ் பண்ணி நிறைய கன்சல்டன்சிஸ் இந்தியாவில் ஃபேக் கன்சல்டன்சிஸாக ஏமாற்றிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு 3 விஷயம் தெரியாமல் எந்த ஒரு கன்சல்டன்சிக்குமே காசை கொடுத்து ஏமாந்து போகாதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ இங்கே நியூசிலாண்டில் இருக்கிறதுனால என்ன நிறையா பேர் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, இந்த வீசா வந்து உண்மையான வீசாவா, இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், இந்த ஒர்க்கு அங்கே கிடைக்குமா, அந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் சொல்ல போகிற அந்த 3 முக்கியமான விஷயத்தை நீங்கள் எந்த கன்சல்டன்சிக்கு போனாலுமே காசு கட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் விஷயம், இந்த கன்சல்டன்சிஸ்லாம் ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாண்ட் அண்ட் யூகே இந்த 4 கண்ட்ரிக்கும் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 அனுப்புங்க, 15,000 அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பவே நம்பாதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஒர்க் வீசாக்கு மட்டுமே மினிமம் 1,50,000 லட்சத்துலேருந்து 2,00,000 ரூபா கிட்ட ஆகும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், அவங்க உங்களுக்கு 100% கேரண்டியாக நான் உங்களுக்கு வேலை எடுத்து கொடுத்துறேன், இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னாங்கன்னா அதையும் நம்பாதீங்க. ஏன்னா எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்துமே இன்டர்வியூ இல்லாமல் யாரையுமே வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ இன்டர்வியூ இல்லாமல் நான் வேலை வாங்கி தரேன்னு சொன்னால் அப்போவே தெரிஞ்சு போயிடுச்சு அவங்க ஃபேக் கன்சல்டன்சி அப்படின்ட்டு. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்களோட கன்சல்டன்சியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை செக் பண்ணுங்கள். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரிஜினல் ரெஜிஸ்ட்ரேஷனா, நீங்கள் யூகேவோ இல்லை ஆஸ்திரேலியா இல்லை கனடா ஆர் நியூசிலாண்ட் இந்த இமிக்ரேஷன் வெப்சைட்குள்ளே போயிட்டு இமிக்ரேஷன் கன்சல்டன்ட் அப்படின்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அது கிளியராக வரும். அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நெட் சென்டருக்கு போயிட்டு கூட இந்த கன்சல்டன்சி கொஞ்சம் உண்மையாக என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றத செக் பண்ணுங்கள். இல்லைனா ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடுங்க, இன்ஸ்டாகிராமில் யார்கிட்டையாவது கேளுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒருத்தருக்கு காசு பே பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபாரினுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு கன்சல்டன்சியை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா. ஆனால் நீங்கள் கேட்கலாம், அது எப்படி நிறைய பேர் வந்து வேலைக்காக அங்கே போகிறாங்களே அப்படின்ட்டு. அவங்கெல்லாம் எப்படி வராங்கன்னா, இங்கே நியூசிலாண்டில் ஆல்ரெடி ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு கடையோ வச்சுருக்கவங்க இந்தியாவில் ஏதாவது ஒரு கான்டாக்ட் இருக்கும், தெரிஞ்ச கான்டாக்ட் இருக்கவங்களுக்கு ஓகே நான் வேலை தரேன், நான் அக்ரெடிட்டட் எம்ப்ளாயர், நான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன், நீங்கள் இங்கே வேலைக்கு வாங்க, இவ்வளோ தான் சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லி தெரிஞ்சவங்களை வேலைக்கு எடுக்கிறதுனால மட்டும்தான் அவங்களாலலாம் வர முடியுது. அவங்க ஏன் அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னா, இங்கே நியூசிலாண்டில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறதுக்கோ இல்லை ஒரு க்ராசரி ஷாப்பில் வேலை பார்க்குறதுக்கோ இவங்க சம்பளம் நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே இந்தியாவிலேருந்து தெரிஞ்சவங்களை வேலைக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா தங்கறதுக்கு இடமும் கம்மி சம்பளமும் கொடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸும் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் காசு பே பண்ணுறதுக்கு முன்னாடி. உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். Bye.